பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். இன்னும் ஒவ்வொரு ஜோதிட ஆலோசகர்களும் நமக்கு ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கூற இருக்கிறார்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம். மீளுமா மிதுனம் அப்படின்ற இந்த கேள்விக்கு நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பதில் சொல்ல போறாங்க. செல்வி ஐயா, நீங்க சொல்லுங்க, மிதுனத்திற்கு எப்படி அமைய இருக்கு? மிதுனம் தஞ்சாவூர் பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு ரொம்ப அற்புதத்தை தரும். திங்கக்கிழமை தோறும் சிவன் பார்வதிக்கு ஏதாவது அபிஷேக பொருள் கொடுப்பது நிறைய நல்லது நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பக்காவாக உங்களை ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்த ஒரு தேகாரோக்கியத்திலேருந்து ஜம்முன்னு வெளியில் வரக்கூடிய காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அற்புதமான அமைப்பு. ரொம்ப நாளாக மன அழுத்தம்லாம் இருந்திருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பணம் கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு தொழில் பண்ணி நிறைய நஷ்டம்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் டக்குன்னு மாறி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு மிதுனத்துக்கு ஒரு நல்ல தொழில் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வரும். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். அதுவே ஒரு நிம்மதி ஏற்படும். நிறைய வண்டிகள் வாங்கக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். ஆச்சரியமாக இருக்கும். தெய்வ காரியங்கள் நிறைய செய்வார்கள் மிதுனம். அதே போல் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட்லாம் மிதுனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தையில் மட்டும் தேன் தடவை வார்த்தை தான். அது குடும்பமாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும். குடும்பத்தில் சின்ன தகராறு பண்ணாலும் மிதுனத்திற்கு பக்கத்திலே கூடியே இருப்பாங்க. பொண்டாட்டியோ இல்லை புருஷனோ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம். அதே போல் மிதுனத்திற்கு எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான், இரத்த ஓட்டங்களில் பாதிப்பு வரும். அதனால் பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எப்பவுமே பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு எப்பவுமே என்ன, மிதுனம் என்றால் அடைப்பு. அது எங்கேயாவது அடைச்சிக்கிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் கழிவுகள் தினமும் பக்காவாக இருக்க வேண்டும். கழிவுகள் வெளியேற்றம் சரியாக செய்யக்கூடிய மிதுனம் அதிர்ஷ்டத்தால் பெரிய அளவுக்கு அச்சீவ் செய்வீர்கள். கண்டிப்பாக வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசலாகி இந்த கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, இது கார்டு எல்லாத்துலேயும் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறி சந்தோஷம் ஏற்படும். சின்ன சேலம் சுதாகண்ணன் அவர்கள், மிதுனத்துக்கு எப்படி இருக்குமா? மிதுன ராசி நேயர்கள், இது வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தார். தனகாரகர் தனஸ்தானத்துக்கு மாறுறாரு. உங்களுடைய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்வையும் பார்க்குறாரு. அப்போ புதிதாக கடன் வாங்குதலும் நடக்கும். ஏற்கனவே கடன் இருக்குது அப்படின்னாலும் அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கி தருவார். எங்கேயாவது பணம் உங்களுக்கு லாக் அவுட் ஆகியிருந்தால் கூட அந்த பணத்தையும் ரெக்கவர் ஆகி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். நடைமுறையில் தொழில் விஷயத்தில் நல்லா பெருகக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும். பொதுவாகவே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அந்நியர்கள் தலையீடு இல்லாமல், கணவன் மனைவி வாக்குவாதங்கள் வச்சுக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகளோ இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு அமைப்பு அப்படின்றதில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இவ்வளோ நாளாக ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் வெளி பயணங்களையும் அலைச்சல்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு விலகிட்டு நல்ல சுமூகமான முறையில் தொழில் விஷயத்தையும் வேலை விஷயத்தையும் பணம் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நல்லதாக கொடுக்க போகிறாரு. அதனால் மிதுன ராசிகர்களுக்கு நல்ல அனுகூலமான ஆண்டு தான் இது. நன்றிம்மா. திரு வெங்கடேசன் அவர்கள், மிதுனத்துக்கு எப்படி அமையுதுங்க ஐயா? புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் திருமணம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளும் தள்ளி போடாமல் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்வது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏனென்றால் அதில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு அது நிற்கிறதுக்கான காலகட்டமும் அமையும். அது மட்டுமல்ல, வீட்டில் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும் பொழுது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதனால் வாக்குவாதங்கள் இதை நீங்கள் காவல்துறை வதியில் சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மாமன் வகையில் இருக்கக்கூடியவர்கள், சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களோடு எப்பவுமே கூட்டு பிஸ்னஸ் வைத்துக்கொள்வது
நிறைய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சில ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் கூட்டு தொழில் வைத்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் கவனமாக கையாளுவது இந்த வருடத்தில் சிறப்பை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் சிறிய சிறிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எண்ணங்களில் பெரிய பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். அது சரியான முறையில் பணம் கொடுப்பதோ இல்லை பணத்தை பார்த்தா பெரிய லெவலில் செய்வதன் மூலமாக நிறைய உடலில் அலைச்சல் ஏற்படும். தூக்கமின்மை இருந்தது என்றால் உங்கள் வாழ்வில் நிறைய பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான காலகட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. வீட்டில் பெரியவர்கள் இருப்பதோ தாய் தந்தை இருப்பதுனா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் ஒரு முறை மருத்துவரை அணுகி அனைத்தையும் சரியாக இருக்கிறதை செக் செய்து கொள்வது சிறப்பை கொடுக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாட்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அம்பாள் கோவிலுக்கு மலையனூர் சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி ஐயா. திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களே, மிதுனத்துக்கு எப்படி அமையுது? தன் அறிவும் அழகும் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இந்த ஒரு ஆண்டு கடைசி 12ஆம் மாதம் தான் மாற போகிறார். அந்த இடத்துலையும் 9ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார். இப்போ இந்த ஆண்டு பிறக்கும் போதே இந்த அமைப்பு இருக்கிறனால நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுல இந்த 12 ராசிக்காரங்க நம்பர் 1 ராசியாக இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அப்படின்றது பேச்சில் கவனம் இருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், சிறியவர்கிட்ட எப்படி பேசணும், குடும்ப உறுப்பினர்கிட்ட எப்படி பேசணுன்றதெல்லாம் பிரித்து வைத்து தெளிவாக பேசி கொண்டீர்கள் என்றால் எந்த ஒரு ப்ராப்ளம், பிரச்சனைகள், தொந்தரவுகள் உங்களுக்கு வராது. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திடீர் மருத்துவமனை செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், திடீர் விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ ராசி விட்டு விலக வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழப்பத்தில் இருக்கிறதுல தெளிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக, அதாவது 30 வயதுக்கு மேலே திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்குலாம் திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த திருமண அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உங்களோட கோவில் வழிபாட்டு முறைகளும் குலதெய்வ வழிபாட்டு முறைகளும் இந்த 2 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சுபகாரியங்கள், தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நிறையா மருத்துவமனை செலவுகள், விரைய செலவுகள்லாம் இந்தமாரி தாக்கங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அதே நேரத்தில் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்கனால உங்களுக்கு மன உளைச்சல், நிறைய திடீர்னு ஒரு பண இழப்புகள் இந்தமாரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கறதான சாத்தியக்கூறுகள் வாய்ப்பெல்லாம் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞாபக சக்தி, அறிவு குறுமிகள், விளையாட்டு திறமையில் நிறைய திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஆற்றலாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பத்ரகாளி அம்மனோட கோவிலில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி ஐயா. பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ்.